சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் நடைபெறுகின்ற முதல் தேர்தல். இந்த தேர்தல் குறித்து என்ன நடக்கிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கிறோம். புதிய தலைமுறையும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து இணைந்திருக்கிறது, பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நமது மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, ஜம்மு காஷ்மீர் எனும் பொழுது பொதுவாகவே தீவிரவாத அச்சுறுத்தல் பொதுவாகவே இருக்கும். தற்பொழுது தேர்தல் சமயம் கூட என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதற்காக சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க? புதன்கிழமை அன்று முதல் கட்டமாக 24 தொகுதிகளிலே வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த 24 தொகுதிகளிலே தெற்கு காஷ்மீரில் உள்ள புல்வாமா போன்ற பிராந்தியங்கள் அடக்கம். ஆகவேதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றன. உளவுத்துறை 24 மணி நேரமும் கண்காணிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் போலீசார், ராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சகஸ்திர சீமாபல், இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஆகிய துணை ராணுவ படைகளுடன் ஒருங்கிணைந்து பல அடுக்கு பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பது, அவர்கள் தேர்தல் நடக்கும் பகுதிகளுக்கு செல்லாமல் அவர்களை வழியிலேயே முறியடிப்பது, இதுவே தற்போதைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடப்பதை விரும்பவில்லை. சட்டசபை தேர்தலிலே அதிக எண்ணிக்கையிலே வாக்குப்பதிவு நடைபெற்றால் மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஜனநாயக வழியிலே செல்கிறார்கள் என்பதாகவும், இது பிரிவினைவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு பின்னடைவாக இருக்கும். ஆகவே ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற தீவிரவாத அமைப்புகள் தொடர்ச்சியாக ஊடுருவல் செய்து தேர்தலை பாதிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளைச் சேர்ந்தவர்கள் அதை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் போலீஸை சேர்ந்தவர்களும் 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் கடந்த சில நாட்களிலே பல இடங்களிலே தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தற்போது தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களிலே அமைதியான சூழல் நிலவுகிறது. ஆகவே மக்கள் அச்சமின்றி எப்படி பிரச்சாரத்திலே அதிக எண்ணிக்கையிலே கலந்து கொண்டார்களோ அதே போல வாக்கெண்ணிக்கையிலும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் பகுதியிலே வழக்கமாக களத்தில் இருக்கும் நேஷனல் கான்பரன்ஸ், பிடிபி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தவிர பல்வேறு புதிய கட்சிகள், சிறு கட்சிகளும் தற்போது களத்தில் இருக்கின்றன. ஜமாத் போன்ற அமைப்புகள் கூட தற்போது களத்தில் வந்திருக்கின்றன. ஆகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை அளிக்கும் தேர்தலாக இது இருக்கும் என கருதப்படுகிறது. யூனியன் பிரதேசமாக முதல் சட்டமன்ற தேர்தலை ஜம்மு காஷ்மீர் சந்திக்கிறது. ஆகவே நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்கொழி, வாக்கு சதவீதமும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.